ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3 அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் ஓவரால் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஒய்டி ஸ்டுடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக் இஷ்யூ வந்து போய்கிட்டு இருந்தது. நிறைய பேர் நோட் பண்ணியிருந்திருக்கலாம், எனக்கும் கூட மெயிலில் கூட கான்டெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே அதிகமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருந்தது. ஸோ மேக்ஸிமம் ஒரி பண்ணிக்க தேவையில்லைங்க. இது சப்ஸ்கிரைபர் ரேஞ்ச் ஸ்லைட்லி வந்து உங்களுக்கு வந்து டிகிரீஸ் ஆன மாதிரி ஷோ பண்ணுறது, வாட்ச் டைம் 0 ஷோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்திருக்கலாம். அதே சமயம் இப்போ இது வந்து ஃபிக்ஸ் ஆகிறவும் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பொறுத்து யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. இதை ஃபஸ்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் அகைன் நெகேட் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது, எஸ்டர்டே வந்து ஒரு மெயில் வந்திருந்தது. ஸோ அது செக்யூரிட்டி அலர்ட் மாதிரி வந்திருக்கு ப்ரோ, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு இன்க்ரீஸ் யுவர் அக்கௌண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வேறு எதுவுமே இல்லைங்க, உங்களுடைய செக்யூரிட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுற விதமாக சில டிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், அதில் ஒரு 6 டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அது போக லாஸ்ட்டாக நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது ஆட்சன்ஸில் இப்போ ரீசெண்டாக இதில் வந்துருந்த இம்பார்ட்டன்டான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸில் $0 தான் ஷோ பண்ணுது. யூடியூப்லேருந்து ஏர்னிங்ஸ் ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்கும் இல்லையா, பட் எனக்கு வந்து ஆகலையே, எனக்கு வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகி ஏர்னிங்ஸ்லாம் வருது, பட் அதில் ஆட் ஆகலையேன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஸ்க்ரீனில் நான் ஷோ பண்ண மாதிரி ஆட்சன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படிங்கிற பேஜ் இருக்கும். ஸோ அதை தனியாக செக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் காட்டியிருக்கும், லாஸ்ட் பேமெண்ட் காட்டியிருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் செக்ஷனில் டேரெக்டாக போய் இந்த பேமெண்ட்ஸ் இன்ஃபோ அப்படிங்கிற பேஜுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா அதில் பார்க்கும்போது 0ன்னு ஷோ பண்ணியிருக்கலாம். என்னடா 0ன்னு ஷோ பண்ணுதே, லாஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸ் வந்ததே, பட் இதில் வந்து அப்டேட் ஆகலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஆட்சன்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா 2 விஷயங்கள் வந்து இருக்கும். நீங்கள் யூடியூப்ல ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான தனி ஏர்னிங்ஸை பார்க்குற மாதிரி அப்டேட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக செக் பண்ணி பார்த்தா தான் உங்களுடைய கரெக்டான லாஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ மந்த்லி 1 டைம் தான் நடக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது யூடியூப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணி, ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன மாதிரி ஷோ பண்ணுது, ஏர்னிங்ஸ் வந்து 100% வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் ஷோ பண்ணும். ஸோ பர்சன்டேஜும் ஷோ பண்ணும், மேலே ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஷோ பண்ணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 அப்டேட்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் அண்ட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸாக இருந்தது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணுங்கிறக்காக தான் வீடியோ மேக் பண்ணேன் கைஸ். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி மட்டும் தேவைன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மலையில் வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் அந்த ஜாயின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலுக்கு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நன்றி. பை, சி யூ. ஸ்டில் நல்ல வீடியோஸ் சந்திப்போம்.